எந்த ராசியினர் எந்த முருகர் கோவிலுக்கு செல்ல வேண்டும் தெரியுமா? செவ்வாய் மற்றும் கேது ஆற்றல் கொண்ட மேஷ ராசியினர் திருத்தணி மற்றும் பழனி கோவில்களுக்கு சென்றால் வேண்டியது உடனே நிறைவேறும். சுக்கிரன் ஆதிக்கம் பெற்ற ரிஷப ராசியினர் சூரசம்ஹாரம் நடந்த பின்னர் தெய்வானையை கரம் பிடித்த திருப்பரங்குன்றம் அதிர்ஷ்டம் தரும் ஆலயமாகும். மிதுன ராசியினர் புதனின் ஆதிக்கம் கொண்டவர்கள். இவர்கள் பழமுதிர் சோலை முருகரை வணங்க வேண்டும். சந்திரனின் ஆதிக்கம் கொண்ட கடக ராசியினர் சுவாமிமலை முருகனை வணங்க வேண்டும். மன அமைதி தரும் மயிலம் முருகன் ஆகிய கோவில்களும் நல்ல அதிர்ஷ்டம் தரும். சிம்ம ராசியினர் சூரியன் ஆதிக்கம் கொண்டவர்கள். சுவாமி மலை முருகனும் திருத்தணி முருகனும் நினைத்த காரியம் நடத்த அருள் புரிவார்கள். புதனின் ஆற்றல் கொண்ட கன்னி ராசியினர் வணங்க வேண்டிய முருகன் கோவில் பழமுதிர் சோலை. சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற துலாம் ராசியினர் திருப்பரங்குன்றம் முருகனை வணங்க வேண்டும். செவ்வாயின் ஆற்றல் பெற்ற விருச்சிக ராசியினர் பழனி மலைக்கு அடிவாரத்தில் இருக்கும் திருவாவினன்குடி முருகனை வழிபட வேண்டும். குருவின் ஆதிக்கம் பெற்ற தனுசு ராசியினர் சூரசம்ஹாரம் நடக்கும் திருச்செந்தூர் முருகனை வழிபட வேண்டும். சனியின் ஆதிக்கமும் செவ்வாயின் ஆற்றல் கொண்ட மகர ராசியினர் மருத மலை முருகன் வைத்தீஸ்வரன் கோவில் முத்துக்குமார சுவாமியை வணங்க வேண்டும். கும்ப ராசியினர் திருச்செங்கோடு முருகனையும் பாதாள முருகனையும் வழிபட வேண்டும். குருவின் மற்றொரு ராசியான மீனம் ராசியினர் திருச்செந்தூர் முருகனை வழிபட வேண்டும்.